ஆரம்பிக்கலாமா? டேய் படுத்தாமல் ஆரம்பிடா. அதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கான். ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். இக்குறும்படத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றி. கட் கட் கட். டூட், இது என்ன பட்டிமன்றமா? சும்மா கேஷுவலாக நேச்சுரலாக பேசுகிறா. உன்னை பாட்டெல்லாம் பாட சொல்லலை. வணக்கங்க, என் பேர் கொஞ்சம் இருங்க, மூச்சு எடுத்து விட்டுக்கிறேன். என் பேர் சீனிவாச கோவிந்த சிவசுப்பிரமணிய வெங்கடபதி ராஜு. எங்கள் அம்மா அப்பா எனக்கு பேர் வைக்கிறேன்ட்டு எங்கள் ஊருக்கே சேர்த்து பேர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சாமி பக்தி அதிகம். எனக்கு எந்த குறையும் எந்த சாமியாலையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க எந்த சாமிக்கும் குறை வைக்காமல் எல்லா சாமி பேரையும் எனக்கு வச்சுட்டாங்க. என் ஊரை பற்றி சொல்லணுன்னாக்கா, நான் என் பேர் அளவுக்குலாம் லென்த்தாக இழுக்கலை, சுருக்கமாக ஒரு 4 லைனில் சொல்லிடுறேன். எங்கள் ஊர் பேர் மருதம். அழகான சின்ன கிராமம். மருதம்னா வயலும் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. ஆமாங்க, அதே மாதிரி தான். எங்கள் ஊர் ஃபுல்லாக பச்சை பசேல்னு வயல், பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லைங்க, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, முந்திரிக்காடு, ஆறு, குளம், கோயில், இப்படி நிறைய விஷயம் எங்கள் ஊரில் இருக்குங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஞாபகங்க. சின்ன வயசில் நாங்கள் எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறையா ஆற்றுல குளிப்போங்க. அப்படி ஒரு நாள் ஆற்றுல குளிக்க போகிறப்ப தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. எங்கள் ஊர் ஆளுங்களெல்லாம் உடனே குதித்து அவனை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவனை காப்பாற்ற முடியலைங்க. இயற்கை வளங்கள்லாம் எவ்வளவோ இருந்த எங்கள் அழகான ஊரில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிற ஒரு வருத்தம் அப்போ தாங்க தோணுச்சு. டாக்டர் ஆகணுங்கிற என்னோட ஒரு கனவோட ஆரம்ப புள்ளியும் அதுதான். காலத்துக்கு தான் எத்தனை காலு, அது பாட்டுக்கு வேகமாக ஓடிடுச்சு. நானும் ஒரு வழியாக மெடிசன் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜிக்கு டெக்னாலஜி பேஸ்டாக இருக்குமேனு ரேடியாலஜியும் ஜாயின் பண்ணி அதை முடிச்சுட்டு பல கனவுகளோடு வெளியில் வந்தேன். ஆனால் விதி வேறு மாதிரி கணக்கு போட்டு வச்சுருந்ததுங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஸ்பெஷாலிட்டிக்குள்ளாரையும் தன்னோட கைவரிசையை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அது கால் வச்சு மொதல் ஸ்பெஷாலிட்டி ரேடியாலஜி. நாங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணுறதுக்குள்ளார ஏஐ 100 கணக்கில் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அதோட விளைவு இன்றைக்கி டாக்டர்ஸ்க்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்சர்டனிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன். இட்ஸ் ஒன்லி த பிகினிங். இது இன்னும் எங்கே போய் முடியும்னு தெரியல. நாம் ஆரம்பித்து வச்ச இந்த ஏஐங்கிற ஆட்டத்தில் நாமளே தோக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 30-40 வருஷத்தில் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா இப்போவே தலையை சுற்றுது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இயர் 2050. எங்கே திரும்பினாலும் வெறும் ஏஐ தான். ஏஐ என்கின்ற மாயை. மனுஷங்களை விட ரோபோஸ் தான் பார்க்குற இடமெல்லாம் இருந்துச்சு. நாம் நம்ம பிளானட்டில் தான் இருக்கோமா இல்லை ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோமான்னு மனசில் ஒரு கலக்கம். Robotic AI doctors were there everywhere, in each and every hospital across India. The automation of both physical and cognitive labor led to widespread job losses in the medical field, especially radiology and pathology. It's just a matter of time before AI becomes a real threat to other specialties too. There were no takers for medical profession, which once upon a time used to be one of the most sought after professions in India. Deliveries were conducted by robots and babies were handled like microbots. Delta reporting. Custody transfer complete. Product delivered as scheduled. Please welcome the 1.0 version. Warning: product is tiny, messy, and loud and can cause sleep deprivation. Handle with care. The data-driven robots were monotonously repeating everything, much to the disappointment of relatives. Gone are those days where the treating obstetricians would hand over the baby to relatives saying, உங்களுக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. The profound joy that people experienced because of human touch and the emotional connect were missing completely. The joy of the arrival of the little ones, the celebrations that followed that, became a thing of the past. Deaths were declared bluntly by the AI without any sensitivity. Critical alert. Alpha reporting. Critical irreparable failure reported in human unit 33. No heart sounds. Pupils dilated. Monitors shows flat lines. Warranty expired. No troubleshooting options available. Marked as scrap and shifted to mortuary.
awaiting instructions for recycling component materials. The art of declaring death by human doctors with empathy and compassion in a soft, touching tone, with the shared understanding of the bereavement, were all gone. People who went crazy over the hype created around AI experienced rude shocks. Everyone started missing the real human connect, the empathy, the compassion, the comforting words, and the reassuring touch wrapped in understanding. Real human doctors became a rarity. The demand for real human doctors reached a peak, and the waiting time was on an average around 6 months. Fast forward year 2060. The German philosopher Friedrich Hegel said, "The only thing we learn from history is that we learn nothing from history." People finally realized that we humans have committed a big mistake by allowing AI robots to overtake us. Gradually, the craze over AI started coming down, AI started losing its sheen, and human race took over the medical profession again. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்கலாக எவ்வளோ சவுண்டாக இருந்தாலும் அதோட கடவுள் மனுஷங்க தான். இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் அளித்த மிகப்பெரிய வரமும் அதிசயமும் மனுஷ பிறவிதான். அவை பாட்டி சொல்கிற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு ஏஐ எப்பவும் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கலாமே ஒழிய மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் கூட ஓயாத அலைகள் இந்த கடலுக்கு எப்படி ஒரு நிதர்சனமோ அதே மாதிரி தான் இந்த அன்பு, பாசம், நட்பு, கருணை, இரக்கம், இது எல்லாம் நமக்கு மட்டுமே சொந்தமான, நம்மால மட்டுமே ஃபீல் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ். அதுவும் மெடிக்கல் ப்ராக்டிஸில் கம்பேஷன் அண்ட் எம்பத்தி ரெண்டு கண்ணு மாதிரி. ஏஐயால் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐங்கிற டெக்னாலஜினால எவ்வளவோ அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து இருக்கு. அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சாகிறப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனால ஏஐயை நம்ம கரெக்டான டோஸில் யூஸ் பண்ணி நம்மளை நாமே நல்லா ட்ரீட் பண்ணிக்குவோம். மனித குலம் காப்போம். வாழ்க வளமுடன். வெயிட், என்னடா இது? வீடியோ ஃபுல்லாக ஏஐனால வேலை போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு புலம்பிட்டு கடைசியில் எண்டு கார்டில் தேங்க்ஸ் டு ஏஐன்னு இவ்வளோ பெரிய பேனர் அடிச்சு விட்டிருக்கிற. பொடா வெண்ண, இந்த 7 நிமிஷம் வீடியோக்காக ஒன்று 7 நாளாக தொங்குனது எனக்கு தான் தெரியும். ஏஐட்ட நான் தொங்கலாம் இல்லைடா, ஜஸ்ட் 2 ப்ராம்ஸ் கொடுத்தேன். 7 செகண்ட்ஸில் எனக்கு தேவையானதை அது பண்ணி கொடுத்துடுச்சு. நீ சொன்ன இமோஷன்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு இமோஷன் கிராட்டிடியூட்ரா. அதுக்கு தான் அந்த தேங்க்ஸ் கார்டு. என்னடா குவாய்ட்டாக உட்காந்துருக்க? என்னமோ போட, ஒரு நல்ல மெசேஜை சிசேரியன் பண்ணாமல் சுகப்பிரசவமாகவே டெலிவரி பண்ணிட்டோம். அப்கார் 9/10, சிபிஆர் தேவையில்லை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வா போய் அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு அடுத்து இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் டெலிவரி பண்ணலான்னு யோசிப்போம். டேய், ஃபஸ்ட்டு மெசேஜே இன்னும் டெலிவர் ஆகலை, பவுன்ஸ் ஆன மாதிரி காமிக்குது. ஏஐ பற்றி நெகட்டிவாக சொன்னதுனால செம்ம கடியில் இருக்கான். தனக்கும் இமோஷன்ஸ்லாம் உண்டு, கோவம்லாம் வரும்னு காமிக்கிறதுக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஃபைலை ஃபுல்லும் கரெக்ட் பண்ணிடுச்சான். சாம்பார் ஆப் எனக்கு